ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நம்ம எல்லாரும் ஒரு ஃபேஸில் இருந்திருப்போம். இதுக்கு மேலே எதுவுமே மேட்டர் இல்லை. நம்ம இதுக்கு மேலே பண்ணி என்ன யூஸ் ஆக போகுது, ஒரு எதுவுமே பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஜஸ்ட் அப்படியே படுத்திருக்கிறது, ஜஸ்ட் சாப்பிட்றது, தூங்குறது. பிகாஸ் லைக் நமக்கு எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஒரு ஃபேஸில் இருந்திருப்போம். எல்லாருமே இருந்திருப்போம் இது ஒரு பாயிண்டில். ஸோ அப்படி இருக்க ஒரு ஹீரோயினோட கதையை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பேச போகிற புக்கோட டைட்டில் டேஸ் அட் த மொரிஷாக்கி புக் ஷாப். ஆத்தர் பேர் யாகிஷாவா, சத்தோஷி யாகிஷாவா. இந்த புக் வந்து எனக்கு என்ன ஃபீல் கொடுத்ததுன்னா, ஒரு எனக்கு இந்த புக் வந்து ஒரு குவைட்டாக சிம்பிளாக இருக்கும்னு தெரியும். வென் ஐ ரெட் அபவுட் த ரிவ்யூ வந்து குவைட்டாக சிம்பிளாக இருக்குன்றது கேள்விப்பட்டேன். பட் இவ்வளோ ஃபீல் பண்ண வைக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஓகே, லெட் மீ டெல் யூ அபவுட் இட் ஆக்சுவலி. ஸோ நம்ம 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 ஹீரோயின் ஒருத்தங்க இருக்காங்க. அவங்களோட பேர் டக்காக்கோ. அவங்க தான் மெயின் கேரக்டர். அவங்களுக்கு ஒரு 25 ஏஜ் ஆகுது. ஸோ அவரோட வேர்ல்டு சின்னது. ஜஸ்ட்டு அவளோட பாய் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க, அவளோட அந்த ஒரு ஜாப், அவ்வளோதான் அவளோட வேர்ல்டு ஆக்சுவலாக. ஸோ அப்படி இருக்கப்போ அவளோட பாய் ஃப்ரெண்ட் வந்து திடீர்னு வந்து நான் வந்து வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறான். அவளும் அவளோட பாய் ஃப்ரெண்டும் சேம் ஒர்க் பிளேஸில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து பாய் ஃப்ரெண்ட் வந்து இந்த மாதிரி சொன்னதுக்கப்புறம் அவளால் அட் த ஃபஸ்ட் ஏற்றுக்க முடியலன்றது ஒரு பாயிண்ட்டாக இருந்தாலும், பிகாஸ் அவுட் ஆஃப் த ப்ளூ ஹி ஜஸ்ட் கேம் அண்ட் டெல் ஹர் தட் ஐம் கோயிங் டு மேரி சம் அதர் கேர்ள். ஆல்சோ ஷீ ஹாவ் டு ஃபேஸ் ஹிம். அவனை டெய்லி ஃபேஸ் பண்ணும் இந்த ஒர்க் பிளேஸில், பிகாஸ் போத் ஆர் ஒர்க்கிங் இன் த சேம் பிளேஸ். அவளுக்கு வந்து இந்த டிசப்பாயின்மெண்ட்டை கோ த்ரூ பண்ண டைம் வேணும். ஆல்சோ அவனை பார்த்துக்கிட்டே அது வந்து பண்ணுறது ரொம்ப அன்பியரபிளாக இருக்குன்றதுனால ஷீ ஜஸ்ட் லெஃப்ட் ஹர் ஒர்க். ஸோ அவளோட பாயிண்ட் என்ன, ரிலேஷன்ஷிப் போச்சு, ஜாபும் போச்சு. அவளுக்கு இப்போ வந்து ஷி குவிட்ஸ் எவ்ரி திங், லைக் டோட்டலாக க்ராஷ் ஆகுறான். நாள் ஃபுல்லாக படுத்துக்கிட்டு எந்த மோட்டிவேஷனும் இல்லாமல் எல்லாமே மீனிங்லெஸ்ஸாக ஃபீல் ஆகுது அவளுக்கு. நம்ம எல்லாருமே அந்த ஃபேஸில் இருந்திருப்போம். ஐ வாஸ் தேர் அட் ஃபேஸ் ஆல்சோ. அப்போ தான் அவளோட அங்கிள் வந்து அவளுக்கு கால் பண்ணுறாங்க. அவங்க அங்கிளோட பேர் வந்து சத்தோரோ. டோக்கியோவில் ஒரு ஃபேமஸான ஜிம்போச்சோ டிஸ்ட்ரிக்ட் அப்படின்ற ஒரு டிஸ்ட்ரிக்டில் வந்து புக் ஷாப் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க இருக்க ஏரியா அப்படின்னா அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக ஃபேமஸ் ஃபார் த புக்ஸ் ஷாப்ஸ் ஆக்சுவலி. அந்த ஒரு ஜிம்போச்சோ டிஸ்ட்ரிக்ஸில் அவர் வச்சிருக்க கடை பேர் தான் மொரிஷாக்கி புக் ஷாப். அந்த புக் ஷாப்பை அவர் ரன் பண்ணிகிட்ருக்காரு. அதை வந்து 3 ஜென்ரேஷனாக ரன் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவர் வந்து இந்த மாதிரி டக்காக்கோ வந்து இப்படி லைஃப்பை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கான்னு தெரிஞ்சு அவகிட்ட வந்து வா ஷாப்புக்கு வா, ஹெல்ப் பண்ணு, அதுக்கு பதிலாக ரூம் ஃப்ரீயாக தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவளுக்கு வந்து இப்போ போகிறதுனால நம்ம இதை மிஸ் பண்ணிடவும் இல்லை, அவளுக்கு லாஸ் ஆகுறது எதுவும் இல்லை, ஜஸ்ட் எந்த மீனிங்காலுமே இல்லாமல் இருக்கும். சரி போவோம், போய் பார்ப்போன்ற மாதிரி அதுக்கு போகிறான். ஸோ அப்போது இதில் என்ன ட்விஸ்ட்னா, டக்காக்கோக்கு புக்கில் எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லை, லைக் அட் ஆல். அந்த புக் ஷாப் அவளோட ஃபேமிலிக்கு சொந்தமானது தான். இதுக்கு ஜென்ரேஷன்ஸாக வந்து ஸ்டில் ஷீ நெவர் கேர்ட் அபவுட் ரீடிங். ஸோ இந்த பொண்ணு ஸ்லோலி கிராஜுவலி புக்ஸோட வேர்ல்டில் எப்படி புல்லாகிறா அப்படின்றது தான் இந்த ஸ்டோரியோட மெயின் ஹார்ட்னு கூட சொல்லலாம். பட் oh man, it's so satisfying to read about those parts. How she just putting herself to become a reader or something. ஸோ அந்த புக்கோட சம்மர் வந்து ஆட்டமாக மாறுது. டக்காக்கும் அவளோட அங்கிளும் ரியலைஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஷீ டோன்ட் லைக் சத்தோரு ஆக்சுவலி. பட் கிராஜுவலாக அவளுக்கு சத்தோரு அவளோட அங்கிள் புரிய ஆரம்பிக்குது. ஸோ பிடிக்கவும் ஆரம்பிக்குது. ஸோ டக்காக்கும் அவங்களோட அங்கிளும் ரியலைஸ் பண்ணுறாங்க, லைஃப் இன்னும் நிறைய டீச் பண்ண ரெடியாக இருக்குது. லவ் பற்றி, லாஸ் பற்றி, புக் எப்படி ஹீல் பண்ணுன்றது பற்றிலாம் அவங்களுக்கு புரியுது. அண்ட் இட்ஸ் நாட் ஜஸ்ட் டக்காக்கோ ஸ்டோரி. அங்கிள் சத்தோருக்கும் ஒரு ஓன் இருக்குது.
அவருக்கு ஒரு வழி இருக்கு. ஸோ 5 இயர்ஸ்க்கு முன்னாடி அவரோட வைஃப் மொமோக்கோ அவர விட்டு போயிடுறாங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு 5 இயர்ஸ்லயே அவங்க விட்டுட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவர் கம்ப்ளீட்டா புக் ஷாப்க்கே அவர வந்து டிவோட் பண்ணிக்கிறாரு. இந்த அங்கிள், நீஸ் ரிலேஷன்ஷிப் ஹூ பேர்லி நோ ஈச் அதர் அட் ஃபர்ஸ்ட், அது ஸ்லோலி இந்த ஹோல் நாவலோட எமோஷனல் பேக் போன் ஆகிடுது. இட்ஸ் ஜென்யூன்லி டெண்டர் கைஸ். அவங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி டக்காகோக்கு அவங்க அங்கிளை பிடிக்காது. பட் லேட்டர் அவங்க அவரோட அங்கிள் சத்தோரோ பற்றி தெரிய வந்து புரிய ஆரம்பிக்குது, பிடிக்க ஆரம்பிக்குது. அங்கே ஒரு அழகான ஒரு பாண்ட் வந்து அங்கே பில்ட் ஆகுது. இட் வாஸ் ரியலி குட் டு ரீட் ஆக்சுவலி. ஓகே, இந்த புக் இதுதான் மெயின் பாயிண்ட் ஆக்சுவலாக இந்த புக்கோடது. இது ஃபுல்லாக நீங்கள் படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. பட் இட்ஸ் ரியலி குட். ஐ வாண்ட் டு சே அபவுட் இட் ஆக்சுவலி. ஓகே, இந்த புக்கோட ஃபீலிங் பற்றி பேசணும். பிகாஸ் தட்ஸ் வாட் மேக் இட் ட்ரூலி ஸ்பெஷல். இந்த புக் படிக்கும்போது இட் ஃபெல்ட் ரியலி லைக் வார்ம் ஹக் ஆன் அ கோல்ட் டே. காசி, கம்ஃபர்டிங், சேஃப். இந்த உலகத்தில் ஒரு ஷெல்டர் மாதிரி ஃபீல் ஆகும். விச் இஸ் லிட்டலி வாட் த ப்ரோட்டகனிஸ்ட் தான் டூ பண்ணுறான். ஷீஸ் ஷெல்டரிங் ஹர் செல்ஃப் ஃப்ரம் ஹர் ஓன் ப்ரோக்கன் லைஃப். ஸோ ஜாப்பனீஸ் ட்ரான்ஸ்லேட்டிவ் ஃபிக்ஷனில் ஒரு மேஜிக் இருக்குது. இட்ஸ் ஆல்வேஸ் மேக்ஸ் யூ ஃபீல் திஸ் சென்ஸ் ஆஃப் காம் அண்ட் பீஸ். பிஃபோர் த காஃபி கெட்ஸ் கோல்டுன்னு ஒரு புக் இருக்குது. ஸோ அந்த புக் நீங்கள் படிச்சிருந்தா இந்த ஃபீலிங் தெரியும். இது எக்ஸாக்ட்லி அப்படி தான். சிம்பிள் ப்ரோஸ், ஷார்ட் புக், ஆனால் அதில் இருக்கிற டெப்த் அது ரியல். இட்ஸ் நாட் plot heavy, it's not dramatic, it's more like a mood. Slow, reflective, warm. Like a sitting in a quiet little bookshop on a rainy evening with a cup of tea. And the vibe exactly. So, yeah, surface-ல பார்த்தா it's about books and bookshop. But underneath-ல இருக்கிறது courage பற்றி. Everything collapse ஆன அப்புறமும் slowly, quietly, ஒன் ஸ்டெப் அட் அ டைம் அந்த மாதிரி நம்மளே ரீபில்ட் பண்ணிக்கிறது எப்படிங்கிறது தான் அந்த புக்கோட ஸ்டோரி, ரியல் ஸ்டோரி ஆக்சுவலாக. அண்ட் அந்த ஃபீலிங் ஒரு புக்கை படிக்கும்போது அது நம்ம ஹார்ட்டில் செட்டில் ஆகும். நம்மளோட பாட்டாகவே கூட மாறிடும் ஒரு சில புக்கெலாம். ஸோ அந்த ஸ்பெசிஃபிக் ஃபீலிங்கை யாங்கிஷாவா பியூட்டிஃபுல்லாக கேப்சர் பண்ணார். ஸோ டக்காக்கா அந்த ஃபீலிங்கை ஃபஸ்ட் டைம் டிஸ்கவர் பண்ணுறதை பார்க்கும்போது ஹானஸ்ட்லி இட்ஸ் பியூட்டிஃபுல். யா. ஸோ ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா நிறைய ப்ளாட் ஆக்ஷன் வேணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்களுக்கு இது ஸ்லோ ஃபீல் ஆகலாம். இது புஷ் பண்ணுறது இல்லை, ஜென்யூனாக புல் பண்ணும். ஆக்சுவலாக தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ். ஆல்சோ புக் வந்து குவைட் ஷார்ட், ஆல்மோஸ்ட் நோவல் லென்த். ஸோ ஸ்ப்ராலிங் எப்பிக் மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. திங்க் ஆஃப் இட் லைக் அ ரியலி குட் ஷார்ட் ஃபில்ம். லைக் எவ்ரிதிங் இஸ் இன்டென்ஷனல், எவ்ரிதிங் ஏர்ன்ஸ் இட்ஸ் பிளேஸ். ஸோ ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னான்னு கேட்டால் அப்சல்யூட்லி எஸ். ஸோ இந்த புக் ஃபினிஷ் பண்ணப்போ நீங்கள் பண்ணுறப்போ நீங்கள் இம்மீடியட்லி நெக்ஸ்ட் புக்கை ரீச் பண்ண மாட்டீங்க. வில் ஜஸ்ட் சிட் வித் இட் ஃபார் அ மோமெண்ட். அந்த மாதிரி புக் தான் என்னோட ஃபேவரட். ஸோ மை ரேட்டிங் ஃபார் திஸ் புக் இஸ் 4 out of 5. இந்த புக் ஆல்ரெடி படிச்சிருந்தா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் தாட்ஸும் கேட்கணும். இந்த வீடியோ பார்த்து பிக்கப் பண்ணாலும் சொல்லுங்கள். ஆல்ரைட். ஸோ யா, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை காய்ஸ். ஆல்சோ டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண தான் என்னோட இந்த ஏதோ ஆவரேஜான புக் ரிவ்யூவாக நீங்கள் கேட்கலாம். யா, தேங்க்யூ.